என் மனமார்ந்த நன்றிகள். சிங்கப்பெண்ணே எழுந்து வா என்ற கோஷத்துடன் வந்தவுடன் எல்லோரும் சிங்கப்பெண்கள் போல் வந்து அனைவரும் இங்கு அப்படியே வண்ண வண்ண உடைகளில் குழுமி இருக்கிறீர்கள். உங்களை பார்த்ததில் மிகுந்த மிகுந்த மகிழ்ச்சி. அந்தியூரில் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதை ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பு சகோதரர்களா இங்க வழியில் நின்றுட்டு இருக்கிறாங்க. அன்பு சகோதரிகளா வரும்போதே என்னை வரவேற்றாங்க. ஒரு மாவட்ட எல்லையிலுமே நின்று வரவேற்பு கொடுத்து பிரமாதமாக என்னை அன்போடு பாசத்தோடு வரவேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு என் மனமார்ந்த நன்றி. அதை விட இங்க வந்து உட்கார்ந்தவனே அப்படியே மலர், இந்த வெயில், கொட்டும் வெயில், அதை கூட பொருட்படுத்தாமல் அப்படியே சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட அப்பதான் பூத்த ரோஜாப்பு மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. உங்களை பார்த்ததில் அதை விட இரட்டிப்பு மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம் உங்களை பார்த்ததில். அந்தியூர் அப்படின்னாலே என்ன நினைவுக்கு வருது அப்படின்னு கேட்பாங்க. ஆனா எவ்வளவு சிறப்புகள் இந்த ஊருக்கு. ஈரோடு மாவட்டமா இருக்கட்டும், பவானியா இருக்கட்டும், அந்தியூரா இருக்கட்டும், எல்லாமே சிறப்பு 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 தான். அதுவும் இங்க பக்கத்துல இன்னைக்கு நான் வரும்பொழுது நம்முடைய அருள்மிகு பத்ரகாளி அம்மன், அந்தியூர் பத்ரகாளி அம்மன் கோவில்ல தான் வழிபாடு முடித்து விட்டு இங்க வருகிறேன். அதே போல குருநாத சுவாமி கோவில் அவ்வளவு சிறப்பு. இந்த மாதிரி ஒரு கோவிலுடைய சிறப்பெல்லாம் எல்லா புத்தகத்திலயும் படிச்சிருப்பீங்க, நானும் படிச்சிருக்கிறேன். ஆனா நான் ஒரு முறை போயிருக்கிறேன், நிறைய போனதில்லை. இருந்தாலும் அந்த குருநாத சுவாமி கோவில் சிறப்பு பத்தி பேசணும்னா இதுக்கே ஒரு அரை நாள் போயிடும். இருந்தாலும் இந்த பகுதியில இன்னொரு சிறப்பு, அந்தியூர்னாலே இன்னொரு சிறப்பு அந்த குதிரை சந்தையா. எல்லாரும் பார்த்திருக்கீங்களா? நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரியாது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல இப்படிப்பட்ட ஒரு சந்தை இருப்பதே பலருக்கு தெரியாது. என்னது குதிரை சந்தை? குதிரை எல்லாம் தமிழ்நாட்டுல இருக்கா அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கும். ஆனா இங்க இருந்துதான் அத்தனை வகை வகையான குதிரைகளும் மாடுகளும் இந்த பகுதியில் இருக்கிற சந்தையில இருந்து எல்லா ஊருக்கும் போகுது. குஜராத் வரைக்கும் இந்த பகுதியிலிருந்து அந்த குதிரைகள் போகிறது. அவ்வளவு கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான வியாபாரம், வணிகம் அந்த குதிரை சந்தையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுவும் அந்தியூர் மாவட்டத்துல அப்படின்னும் போது அது மிகப்பெரிய அதிசயம். அதை இன்னும் அந்த சந்தையை விடாம நடத்தி கொண்டிருக்கும் அந்தியூர் மக்களுக்கு தான் முதல்ல பாராட்டு சொல்லணும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே ஊக்கம் உற்சாகம்லாம் எதுவும் கிடைக்கிறது இல்ல. அந்தந்த ஊர் மக்கள் அதை பிடித்து கொண்டு அதை உயிராக நினைத்து கொண்டு நடத்தி கொண்டு இருப்பதனால தான் அதெல்லாம் நடக்குது. இன்னைக்கு இந்த கோவிலா இருக்கட்டும், இல்ல இந்த சந்தையா இருக்கட்டும், எல்லாமே அந்த மக்கள் உங்களுடைய உழைப்பு தான் இல்லையா? இந்த குதிரை சந்தைய விடாம நடத்திட்டு இருக்கிறீங்களே, எப்படி? இனிமேல் குதிரை ரேஸ் கிடையாது. இல்ல முன்னாடிலாம் மாட்டு வண்டி, குதிரை வண்டி, ரேக்லா வண்டி, போதுமா போதுமா, வரும்பொழுதே நிறைய வரவேற்பு கொடுத்துட்டீங்க. ஆமா போதும். அதனால அவ்வளோ இருக்கும். அப்பெல்லாம் குதிரைக்கு தேவை இருந்தது இல்லையா? குதிரையில வைத்து கொண்டுதான் ஒரு ஊருனா ஒரு தேர, ஒரு வீதி, ஒரு ஊருனா முதல்ல கோவில் இருக்கும், ஒரு குளம் இருக்கும். அந்த கோவிலை சுத்தி வீதிகள் இருக்கும். அந்த வீதி சுத்தி எல்லாரும் வாழ்வாங்க இல்லையா? நம்ம சொல்றோம்ல, வடக்கு மாட வீதி, தெற்கு மாட வீதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கோவிலை சுத்தி இந்த 4 விதமான வீதிகள், அந்த வீதியில வந்து மக்கள் வாழ்வாங்க. அந்த வீதியில இருக்கக்கூடிய வீடுகள்ல அந்த தெருவுல எல்லாம் போகிறதுக்கு எப்படி போவாங்கன்னா நடந்து போவாங்க, இல்ல மாட்டு வண்டி போகும், இல்ல குதிரை வண்டியில தான் வருவாங்க. இப்ப யாராவது குதிரை வண்டியில போறாங்களா? கிடையாது. எல்லாருமே 2 வீலர், அப்படியே பைக்கு, காரு, அதுலதான் போறோம். யாரோ சைக்கிள், மிதிவண்டி, இதுலதான் போறோம். யாருமே குதிரை வண்டியில போகிறது இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த குதிரை சந்தையை விடாமல் நடத்தி உலக புகழ் பெற்ற அந்தியூர் குதிரை சந்தை, நான் இந்தியாவிலேருந்து எல்லா மாநிலத்திலிருந்து வந்து இந்த பகுதியில வந்து அந்த குதிரை சந்தையில நடக்கக்கூடிய வியாபாரத்துல அத்தனை பேர் பங்கெடுத்துக் கொள்கிறார்கள் என்றால் அது எப்பேற்பட்ட விஷயம். இது பாதி பேர் தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியாது. தெரியுமா அந்தியூர்ல இப்படிப்பட்ட ஒரு சந்தை நடக்குதுன்னு? தெரியவே தெரியாது. ஆனா அதை நடத்தி கொண்டு வெற்றிகரமாக வருஷக்கணக்காக, ஆண்டு கணக்காக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் அந்தியூர் மக்களுக்கு முதல் பாராட்டுகளை நம்ம தெரிவித்துக் கொள்வோம். ஏன்னா இது ஒரு பாரம்பரியமாக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் அந்தியூர் அப்படின்னா இன்னொரு ஒரு சிறப்பு. நான் வரும்போதே கேட்டேன், அந்தியூர்னா என்ன பெரிய சிறப்பு ஒண்ணு இருக்குமே, வெத்தலை சொல்லுவாங்களே. அந்தியூர் வெற்றிலை தெரியுமா? அதான விவசாயம்.
கரும்பு. ஆனா இப்ப இல்லையாமே, அப்படியா? இருக்குதா வெற்றலை? அந்தியூர் வெற்றலை யார் இருக்குது? ஓரளவுக்கு இருக்கும். ஆனா இப்ப என்ன கரும்பு அதெல்லாம் நிறைய பயிரிடதா கேள்விப்பட்டேன். ஆனா அந்தியூர் வெற்றிலை என்பது மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விவசாய பொருள். அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா வெளியில அதுக்கு என்ன பெரிய மதிப்பு அப்படின்னா, நீங்க முதல்ல அதுக்கு ஜிஐன்னு ஒண்ணு இருக்கு. ஜிஐனா என்னன்னா புவிசார் குறியீடு. அதாவது இது மாதிரி ஒரு வெத்தலை இருக்கு, இது அந்தியூர்ல மட்டும் தான் கிடைக்கும். வேற எங்கன்னா கிடைக்குமா? அந்தியூர் வெற்றில பக்கத்து ஊர்ல போய் தேடினா கிடைக்குமா? கிடைக்காது. அந்த அந்தியூர்ல தான் அது கிடைக்கும். அந்த வெற்றிலைக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்தை வாங்கணும். வாங்கினீங்கன்னா அந்த வெற்றிலையை அதிகமாக உற்பத்தி செய்யலாம், வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யலாம். வெத்தலை எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இப்ப வெத்தலை எல்லாம் சும்மா பாக்கு போட்டு மென்னு சுண்ணாம்பு போட்டு மென்னு துப்புறாங்களா? கிடையாது. வெற்றிலைய அது முழுக்க முழுக்க மருத்துவ குணம், அவ்வளோ நல்லது. அந்த வெற்றிலையை சாப்பிட்டா பல நோய்களுக்கு மருந்து அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த வெற்றிலையை வாங்குவதற்கு வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அதுல மருத்துவ குணம் இருக்கு. அந்த வெற்றிலை அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. அதற்கு இந்த புவிசார் குறியீடு அப்படின்ற ஒரு எண்ணு, ஒரு இண்டெக்ஸ், அதை வாங்கி வச்சுட்டா வெளிநாட்டுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்யலாம். எல்லாரும் என்ன கேட்பாங்க? எங்களுக்கு எந்த வெத்தலையும் வேணாம், அந்தியூர் வெற்றிலை தான் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்குவாங்கல்ல. நீங்க என்ன பண்றீங்க? காஷ்மீர் ஆப்பிள் தான் வேணும் கேப்பீங்களா? இல்லையா? எந்த ஆப்பிள் வந்தா ரொம்ப பிடிக்கும்? பக்கத்துல இருந்தெல்லாம் இல்ல, காஷ்மீர்ல இருந்து வந்தாதான் பிடிக்கும்வீங்கல்ல. காஷ்மீர்ல தான் ஆப்பிள் விளையுது, காஷ்மீர் ஆப்பிள் தான் ரொம்ப நல்லது அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. நல்லதுன்னா ரொம்ப இனிப்பா இருக்கும் மத்த ஊர் ஆப்பிளை விட. அதே போல அந்தியூர் வெற்றிலை தான் மிக மிக சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா எல்லாரும் அதை கேட்டு வாங்குவாங்க. அப்ப அந்த விவசாயி அதை பயிரிட்டு நிறைய அதுக்கு அவங்க லாபம் பார்க்கலாம். அதனாலதான் அந்த குறியீடு வாங்கணும்ன்றாங்க. அப்போ அந்த அந்தியூர் வெற்றிலைக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பு இருக்குது. ஆனா இன்னைக்கு அது அவ்வளவாக பயிரிடப்படுகிறதாமா? பயிர் செய்யறாங்களா? ஓரளவுக்கு செய்யறாங்க. முன்னாடி மாதிரி இருக்கா? கிடையாது. ஏன்னா யாரும் வெத்தலை போடுறது இல்லை. முன்னாடி எல்லாம் வெத்தலைய போட்டு போட்டு எங்க பார்த்தாலும் துப்பி வச்சிருப்பாங்க. சவுப்பா இருக்குமா? எப்படி இருக்கும்? போற வழி எல்லாத்துலயும் அந்த வெற்றிலையில துப்பி வைப்பாங்க. ஆனா அதற்கு மருத்துவ குணங்கள் இருப்பதே பல பேருக்கு தெரியாது. அதை சாப்பிட்டா வயிறு ஜீரணம் சுத்தமா இருக்கும். ஏன்னா அதனாலதான் அந்த காலத்துல நல்லா மூக்கு முட்டை நல்லா சாப்பிட்டுட்டு கடைசியில வெற்றிலையை போடுவாங்க. ஏன்னா ஜீரண சக்தி கொடுக்கும், உடம்புல இருக்கிறத கெட்டதெல்லாம் எடுத்துரும் அப்படின்னு. அதனால வெற்றிலைக்கு அவ்வளவு பெரிய மருத்துவ குணம் இருக்கிறது. அதனாலதான் இந்த வெற்றிலைக்கு மிகப்பெரிய மதிப்பு. அதற்கு அந்த புவிசார் குறியீடு நம்ம கண்டிப்பாக வாங்க வேண்டும். அடுத்தது அந்தியூர் மட்டும்னா இதுதானா அப்படின்னா வேற எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. நாங்க இப்ப வரும்பொழுதே பவானி வழியா தான் வந்தோம். அப்ப பவானினா என்ன ஃபேமஸ்? ஜமக்காலம். பவானி ஜமக்காலம் இல்லாம வீட்டுல கல்யாணமா அப்படின்னு வாங்களா? எதுவுமே கிடையாது. ஏன்னா பவானி ஜமக்காலன்றது அவ்வளவு முக்கியம். வீட்டுல எப்படி ஒரு விசேஷம்னா முதல்ல வாசல்ல வாழை மரம் கட்டிடுவாங்க. கட்டுனா அந்த வீட்டுல எல்லாருக்கும் தெரியும், ஐயோ வாழை மரம் கட்டிட்டாங்க, அந்த வீட்டுல ஏதோ பெரிய விசேஷம் போல இருக்குன்னு தெரிஞ்சுக்குவாங்க. அதே போல வீட்டுக்குள்ள விசேஷம்னா என்ன பண்ணணும்? முதல்ல அந்த ஜமுக்காலத்தை தான் எல்லாம் வாங்கி போடுவாங்க. அதுவும் ஒருத்தர் 2 பேர் தூக்கிட்டு வர முடியுமா? நல்லா 2 பேர் தூக்கிட்டு வருவாங்க. 2 பேர் அந்த ஜமுக்காலத்தை தூக்கிட்டு வருவாங்க. அந்த ஜமுக்காலத்தை எடுத்துட்டு வந்து அப்படி ஒதிரி அப்படி விசாதான் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சதா அர்த்தம். அது கீழே தான் எல்லாம் உட்காருவாங்க. அந்த ஜமுக்காலத்து மேலதான் எல்லாரும் உட்கார்ந்து அந்த நிகழ்ச்சியை பார்ப்பாங்க. எப்பெல்லாம் நம்ம தரையில உட்கார்ந்து நிகழ்ச்சிகளை பார்ப்போமோ அப்பெல்லாம் உடம்பு நல்லதானே இருந்தது. இப்ப என்ன ஆயிடுச்சு? யாராலும் தரையிலே உட்கார முடியல. உட்கார முடியுதா? எல்லாரும் பிளாஸ்டிக் சேர் கேக்குறோமா? இங்க கூட பிளாஸ்டிக் சேர் தான் போட்டுக்கிறோம். இது பழைய காலத்து மாதிரி இருந்தா எல்லாம் தரையில எவ்வளவு நாளும் உட்காந்துக்குவோம். இப்ப தரையில உட்காந்தா எழுந்துக்க முடியல, எல்லாம் கஷ்டமா இருக்குதுன்றாங்க. ஏன்னா முட்டி வலி, சுகர் பேஷண்ட், கால் வலி இதெல்லாம் இருக்குது அப்படின்றாங்க. அப்ப இந்த ஜம்மு காலத்துக்குடைய பெருமையை பாருங்க. தரையில போட்ட உடனே நிகழ்ச்சி, அந்த நல்ல நிகழ்ச்சிக்கு எல்லாம் போய் உட்காந்து பார்ப்போம். அதை விட இன்னொரு சிறப்பு இப்ப புதுசா நடந்தது. சிதம்பரம் நடராஜர் கோவில், தில்லை நடராஜர் எல்லாரும் போயிருப்பீங்க இல்லையா? சிதம்பரம் நடராஜர் கோவில், அதுல ஆருத்ரா தரிசனம்னு ஒண்ணு நடத்துவாங்க. மார்கழி மாதத்துல தான் நடக்கும். அந்த கோவில்ல அந்த சமயம் அதான் அது ஜனவரி மாதத்துல நடக்கும். அப்ப உள்ள இருந்து நடராஜர்
கருவறையிலேருந்து நடராஜர் கோயிலிருந்து அவர் சுவாமி புறப்பாடு நடக்கும். அவரை உள்ள இருந்து வெளியில கொண்டு வருவாங்க. அவர் வெளியில கொண்டு வரும் பெரிய பல்லக்குல அழகா தூக்கிட்டு வெளியில வரும்பொழுது அந்த கோவிலை சுத்தி அவர் வரும்பொழுது அவருக்கு வரவேற்பு கொடுப்பாங்க. அப்ப மேல இந்த மாதிரி ஷாமியானா சொல்றோம்ல, இப்ப எல்லா நிகழ்ச்சிக்கும் நம்ம ஷாமியானா போடுற வெயிலுக்கு. அப்ப அவர் சாமி வெளியில சுத்தி வரும்போது அவருக்கு இந்த மாதிரி ஒரு பந்தல் போட வேண்டும். அந்த பந்தலை எல்லாரும் போடுவாங்க. ஆனா என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வருஷம் அந்த பந்தலை வாடகைக்கு எடுத்துதான் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னால நாங்க கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க ஈரோடு இந்த பவானியில இருந்து இதற்காகவே தில்லை சிதம்பரம் நடராஜருக்காகவே இப்படிப்பட்ட ஒரு பந்தலை பவானி ஜமகாலத்துல இருந்து செய்து கொடுத்து அமிச்சாங்க. அது மிகப்பெரிய சிறப்பு. அது இங்க பவானில இருந்து ஜமுக்காலனா தரையில போடுறது, இத போல ஒரு ஷாமியானா போல பந்தல், அழகாக பெரிய பந்தல், அந்த கோவில் முழுக்க அதை எடுத்துக்கொண்டு போலாம். அப்படிப்பட்ட பந்தலை இங்க ஈரோடு பவானியில இருந்து அவருக்காக செய்து கொடுத்த அனுப்பினாங்க. வருஷம் அந்த உற்சவத்துக்கு இந்த ஜமுக்காலத்தை தான் அங்க இருந்து நகரத்துல இருந்து எடுத்துட்டு போவாங்க. பிச்சாவரம் ஜமீன் அவங்க எல்லாம் கொண்டு போய் அந்த பந்தலை விரித்து அதற்கீழே தான் அவரு சுத்தி வருவாராம். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஊர் தான் இந்த ஊர். அதே சமயம் மஞ்சள் பயிரிடுறீங்களா? நிறைய பேரு மஞ்சள் கிழங்கு, 2 விதமான மஞ்சளா? இந்தியால தான் மஞ்சள் கிழங்க அதிகமாக உபயோகிக்கிறோம். எதுக்கு? உள்ளுக்கோ உபயோகிப்போம், மேல போட்டுக்கிறதுக்கும். முன்னாடி எல்லாம் அடிப்பட்டா என்ன போடுவோம்? மஞ்சளை அரைச்சி மஞ்சப்பத்து போட்டுக்குவோம். எந்த புண்ணா இருந்தாலும் சரி. சாப்பாட்டுல மஞ்சள் இல்லாம ஏதாவது சமைப்போமா? மஞ்சத்தூள் இல்லாம? சைவமா இருந்தாலும் சரி அசைவமா இருந்தாலும் சரி மஞ்சத்தூள் போட்டுதான் நம்ம சாப்பிடுவோமே. தண்ணியில கூட மஞ்சத்தூளை போட்டு கலக்கி ஏதாவது வெளியில போயிட்டு வந்தா கூட என்ன பண்ணுவாங்க, எங்கேயோ போயிட்டு வர எல்லா ஊர்ல இருந்தும் எல்லா கிருமியும் புடிச்சிட்டு வந்த முதல்ல மஞ்சள் தண்ணி தெளிப்பாங்களா இல்லையா? ஏன்னா கிருமி நாசினி. நம்ம வீட்டு வாசக்கால்ல மஞ்சள் தடை வச்சிருப்பாங்களா? எல்லார் வீட்லயும் அந்த காலத்துல இருக்கு, இப்ப இருக்கான்னு தெரியல. அப்பெல்லாம் வாசக்கால்ல முதல்ல மஞ்சள் தடவி குங்குமம் வச்சிருப்பாங்க. ஏன்னா எங்க வெளியில போயிட்டு வந்தாலும் அதுல நிறைய கிருமிகளை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தா குழந்தைங்களுக்கு அது தொத்தி கொள்ளும். பெரியவங்க வயசான உடம்பு சரியில்லாதவங்களுக்கு அந்த கிருமிகள் தொற்றிக்கொள்ளும். அப்ப அவங்களுக்கு நோய் வந்துடும். அதுவே வாசக்கால்ல மஞ்சள் தடைய வச்சா அப்பயே அந்த கிருமி நாசமாயிடும். அது ஒரு கிருமி நாசினி, நோய தொற்றாம பாத்துக்கோ. இப்படிதான் அதனாலதான் மஞ்சளை வாசல்ல தடைய வச்சாங்க. உடம்பு சரியில்லை, தீ புண்ணு எதுனாலும் மஞ்சப்பத்து போட்டுருவாங்க. சாப்பிடறதுக்கும் மஞ்சள் எது போட்டாலுமே அது நோய் எதிர்ப்பு சக்தி. அதனாலதான் ஈரோடு மஞ்சக்கிழங்குக்கு மிகப்பெரிய வரவேற்பு. ஏன்னா அதுல குறுக்கு மீன் ஒண்ணு இருக்கான். என்னடா அது குறுக்கு மீன் கிறுக்கு மீன்றீங்களான்னு நினைக்கிறீங்களா? ஆனா அது அவ்வளவு பெரிய விஷயம். அந்த குறுக்கு மீன் வெளிநாட்டுல இந்த மாதிரி அதிகமாக எந்த மஞ்சக்கிழங்குல குறுக்கு மீன் இருக்கோ அதை தான் வாங்கி மருந்து தயாரிக்க உபயோகிக்கிறாங்க. ஏன்னா அது கேன்சரை கூட விரட்டி அடிச்சிருமா. அந்த மாதிரி குறுக்கு மீன் அதிகமாக இருக்கக்கூடிய மஞ்சக்கிழங்கு எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. எந்த ஊர்ல? இந்த மாவட்டம் ஈரோடு மாவட்டத்துல தான் அந்த மாதிரி மஞ்சக்கிழங்கு. 2 மஞ்சக்கிழங்கு இருக்கா? ஒன்னு கிழங்கு, இன்னொன்னு விரலி மஞ்சளா, நீட்டா கொம்பு மஞ்சள். அப்புறம் பெருவெட்டி மஞ்சள் ஒண்ணு இருக்கா? பெருசா இருக்குமா? அதுக்கு விலை அதிகம். அதுக்கு குவிண்டாலுக்கு 21,000 ரூபாய், கிழங்குக்கு 17,000 ரூபாய் குவிண்டாலு. அதுவே விரல் மஞ்சளுக்கு அது ஒரு 18,000 ரூபாய். இப்படிதான் இருக்குது. ஆனா இப்ப எவ்வளவு கிடைக்குது? 15,000, 13,000, 14,000 அவ்வளவுதானமா குவிண்டால் கிடைக்குது. ஆனா எவ்வளவு தெரியுமா கிடைக்கணும்? 25,000 குவிண்டாலுக்கு இது கண்டிப்பாக கிடைக்க வேண்டும். ஏன்னா மஞ்சக்கிழங்க எந்த ஊர்லயுமே சாகுபடி பண்றது இல்ல. மகாராஷ்டிரால பண்றாங்க. அது எங்க இருக்கு? பாம்பே, மகாராஷ்டிரா. அடுத்தது ஒரிசா, அங்க பண்றாங்க. 3வதா தமிழ்நாட்டுல தான் பண்றாங்க. அதுவும் இந்த மாவட்டம் ஈரோடு இந்த பகுதியில தான் இந்த மஞ்சக்கிழங்க விரலி மஞ்சள்ல உற்பத்தி செய்யறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இதுக்கு எவ்வளவு ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி இந்த விவசாயிகளுக்கு நல்லது செய்யணும். ஆனா மஞ்சக்கிழங்கு விவசாயிகளுக்கு என்ன நடக்க தெரியுமா? 2 பிரச்சனை. மஞ்சக்கிழங்கு விவசாயிங்க யாரா வந்திருக்கீங்களா? தூக்குங்கம்மா, தூக்குங்க. ஏன் யோசிக்கிறீங்க? அதான் சோக்குறாங்க. அதான் ஏன்னா 2 பிரச்சனையாமா. ஒரு பிரச்சனை
விலை கிடையாது, ரொம்ப கம்மி. 25,000 குவிண்டாலு கிடைக்கணும். 15,000, 14,000, 13,000 தான். எந்த கிழங்கு போட்டாலும் சரி, விரலி மஞ்சள் போட்டாலும் சரி, பெருவெட்டி விரலி போட்டாலும் சரி, அவ்வளவுதான் கொடுக்குறாங்க. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியில என்ன சொல்றோம், ஒரு குவிண்டால் மஞ்சள் கிழங்கு மஞ்சளுக்கு 25,000 கண்டிப்பாக அந்த விவசாயிகள் கொடுக்க வேண்டும் என்று. அடுத்தது இன்னொரு பிரச்சனை, அந்த கிழங்கு இந்த வேற மஞ்சள் அறுவடை செய்யறதுக்கு ஆள் கிடைக்குதா? ஆளே கிடைக்கிறது இல்ல. எங்க கிடைக்குது? வெளிநாட்டுல, வெளியூர்ல இருந்து வராங்கன்றாங்க. நம்ம ஊர்ல நான் ஒரு ஈரோட்ல இருந்து மஞ்சள் சாகுபடி செய்யக்கூடிய ஒரு விவசாயிடம் ஒரு வாட்டி உட்கார்ந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். அவங்க சொன்ன ஒரே பிரச்சனை, அறுவடை என்பது 1 மாசம் நடக்கும். அந்த 1 மாசத்துக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது தமிழ்நாட்டுல. வெளியூர்ல இருந்து, அதாவது பாத்தீங்கன்னா வட மாநிலத்திலிருந்து கரெக்டா குடும்பமாக ட்ரெயின் ஏறி நேரா வர்றாங்க, வந்து விவசாயம் செய்யறாங்க. வந்து செஞ்சுட்டு அந்த 1.5 மாசம் அவங்க அதுக்கான சம்பளத்தை வாங்கிட்டோ அந்த கூலியை வாங்கிட்டு அவங்க மறுபடி அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. நம்ம ஊர்ல இருந்து ஆளை கூப்பிட்டா சரியா கிடைக்க மாட்டேங்குது தமிழ்நாட்டுல. ஏன் தமிழ்நாட்டுல விவசாயம் செய்யறதுக்கு ஆள் கிடைக்காதா? தமிழ்நாடு முழுக்க விவசாய பூமி தானே. வேற என்ன பண்றோம்? பெரிய பெரிய தொழிற்சாலை இருக்கா? இங்க செய்யறதெல்லாம் விவசாயம் தானே. நம்ம எல்லாம் விவசாய பெருங்குடிகள் தானே சொல்றாங்க. தமிழ்நாடு முழுக்க விவசாயம் சார்ந்த தொழில் தான். அப்படி இருக்கும் பொழுது இதை மஞ்சள் சாகுபடி செய்யறதுக்கு, விவசாயம் செய்யறதுக்கு, அறுவடை செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அப்படி என்றால் இந்த ஊர்ல மக்களை போதைக்கு அடிமையாகவே வச்சு அவங்கள படுக்கவே வச்சுட்டாங்க. அதானே அர்த்தம். எப்ப பார்த்தாலும் காலையில கடை, மத்தியானம் கடை, சாயங்காலம் கடை. என்ன கடை? அரிசி கடையா? பருப்பு கடையா? என்ன கடை? என்ன கடை? அதான் என்ன கடை கொடுத்துட்டாங்க? அதான் வைன் கடை தானே. வைன் ஷாப் திறந்து வச்சுட்டாங்களாமா? ஐயோ, இந்த பூமி, ஈரோடு பூமி தான் முதல்ல கல்லுக்கடைக்கு மறியல் செய்ய வேண்டும் என்று சொன்ன பூமி. கல்லுக்கடைய திறக்கவே கூடாது என்று 1920 ஈரோடு மாளிகையில தான் முடிவு பண்ணாங்களாம். யாரு? மகாத்மா காந்தி. ஈரோடு. ஏன்னா அந்த காலத்துல வெள்ளைக்காரங்க என்ன பண்ணிருக்காங்க, ஐயோ இந்த இடத்துல மக்கள் ரொம்ப போராட்டம் பண்றாங்க, எல்லாரும் புத்திசாலி ஆயிட்டாங்க, நம்ம ஆங்கிலேய ராஜ்யத்தை எதிர்த்து பயங்கர போராட்டம், ஒத்துழையாமை இயக்கம், அப்புறம் அஹிம்சை இயக்கம், என்னென்னமோ செய்யறாங்க. இந்த மக்களை இந்த அளவுக்கு யோசிக்கவே விடக்கூடாது. அவங்க யோசிச்சாங்கன்னா அப்ப ஆட்சி செய்ய முடியாது. அதனால அவங்களுக்கு கள்ள ஊத்தி கொடுத்துருவோம் அப்படின்றதுக்காகவே கள்ளுக்கடையை திறந்து மக்களை குடிக்கு அடிமையாக்க அவர்கள் முடிவெடுத்து கள்ளுக்கடையை திறந்துட்டாங்களாம். அப்ப 1900 அப்புறம் 1920 மகாத்மா காந்தி எல்லாம் முடிவு பண்றாங்க. மகாத்மா காந்தியடிகள் வராரு இங்க. அப்ப சொல்றாரு, இல்ல கள்ளுக்கடையை எதிர்த்து போராட்டம் செய்வோம் அப்படின்னு அவங்க போராட்டம் செய்கிறார்கள். அப்பனால்தான் கள்ளுக்கடை எதிர்த்து முதல்ல போராடிய பூமியே இது ஈரோடு தான்மா, இந்த மாவட்டம் தான். அதுவே எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு இங்க கல்லுன்னு சொல்ல முடியாது, சாராயம் எவ்வளவு விக்கி தெரியுமா? ஒரு நாளைக்கு ஒரு கடையில 3.5 லட்சம் ரூபாய். 3.5 லட்சம் ரூபாய் யார் பணம்? உங்க ஆளேதான். உங்க பணம் அது எங்க இருக்கணும்? உங்க வீட்டு பீரோல இருக்க வேண்டிய பணம் 3.5 லட்சம் ரூபாய். ஆனா இந்த பூமியில தான் தந்தை பெரியார் அவர்கள் உதிர்த்து கள்ளுக்கடையும் இந்த மது பழக்கத்தை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாரு. ஆனாலும் கடைசியில என்ன ஆச்சு? இந்த மாவட்டத்துல எவ்வளவுக்கு குடிச்சு தீக்குறாங்க வருஷத்துக்கு? 2160 கோடி ரூபாய். 2160 கோடி ரூபாய்க்கு இந்த மாவட்டத்துல மட்டும் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஆண் மக்கள் குடிச்சு தீக்குறாங்களாம். நீங்க எல்லாம் போறீங்களா கடைக்கு? நீங்க போவீங்களா? ஏமா யாரும் நீங்க போறீங்களா? யாருமே போறது இல்ல. அப்புறம் எப்படிமா 2160 கோடி ரூபாய் அங்க கலெக்ட் ஆகுது? எப்படி கலெக்ட் ஆகுது? எப்படி அங்க சம்பாதிக்கிறாங்க? கிட்டத்தட்ட 11 தொழிற்சாலைகள். இங்க நெல் கொள்முதல் நிலையங்கள், இந்த பருத்தி கொள்முதல் நிலையங்கள்லாம் இருக்கா? இந்த கோடவுன் இருக்கா? உங்க மருந்து கிழங்கெல்லாம் சேமித்து வைப்பதற்கோ இல்ல கரும்பு கோடவுனோ இல்ல இதுக்கெல்லாம் கோடவுன் கிடையாது. ஆனா கடை மட்டும் நிறைய இருக்குது. எவ்வளவு கடை?
186 கடையா. தட்டிக்கு விழுந்தா கடையில தான் விழணும். கடையில போய் இல்லன்னு யாரும் நிக்க கூடாது. மக்கள் போயிட்டு அடடா இந்த கடை இல்லையே எங்க போய் சாப்பிடுறது அப்படின்னு அவங்க யோசிக்கவே கூடாது. அடுத்த கடை அடுத்த தெருலயே இருக்குது. இருக்குதா இல்லையா? தெருக்கு தெரு கடை, சந்துக்கு சந்து கடை. எதுக்கு? மக்கள் இதுக்காக போய் தேடவே வேணாம். முன்னாடிலாம் வீட்டுல யாருமே குடிக்காரங்களே, அத குடிக்காரங்க எப்படி சொல்றது, குடிக்கு அடிமையான நோயாளிகள் இருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு எப்படி ஆச்சு, எல்லார் வீட்லயும் பெரியவர்கள் ஆண்கள் குடிக்கிறாங்களா? அப்ப தாத்தா பாட்டியா, தாத்தாவா இருக்கட்டும், அடுத்தது கூட பிறந்த அண்ணன் தம்பி இருப்பாங்களா? இருக்கிறாங்களா குடிப்பழக்கத்துக்கு? இல்ல கட்டின கணவர்கள் அவங்க இருக்காங்களா? அவங்களும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாடுறாங்களா? அடுத்தது பசங்க, பசங்க காலேஜ் போற பசங்க, இல்ல வேலைக்கு போற பசங்க, வேலை இல்லாம இருக்கவங்க என்ன பண்றாங்க? நீ விவசாயத்துக்கு எதுவும் பண்ணல, விவசாயமே கிடையாது, அப்புறம் தொழிற்சாலைகள் எதுவும் கிடையாது. அப்ப என்ன பண்றா, சும்மா இருக்கிற நேரம் கடையை நோக்கி எல்லாரும் போறாங்க. போயிட்டு சாப்பிட்டு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிடுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அப்ப சின்ன பசங்க கூட குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிடுறாங்க. பொங்கலுக்கு மட்டும் எவ்வளவு குடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பொங்கல் 3 நாள் வந்துச்சா? 4 நாள் நம்ம விவசாயமா? 3000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல, அது எங்க போச்சுன்னு நினைக்கிறீங்க? எங்க போச்சு? காலி ஆயிடுச்சா? மறுபடியும் கூடி டாஸ்மாக் போயிடுச்சா? 3000 ரூபாய் உங்கள் பொங்கல் பரிசாக கிடைத்தது. இப்ப கோடை பரிசாக கிடைத்த 5000 ரூபாய் யார் வீட்டுல பத்திரமா இருக்கு சொல்லுங்க? யார் வீட்டுல இல்லையா? 5000 ரூபாய் உங்களுக்கு கோடை பரிசாக கிடைச்சது, எங்கம்மா போச்சு? இல்லையா? ஐயோ பத்தியா, எல்லாம் கடைக்கு போயிடுச்சு. இந்த பக்கம் குடுக்கற மாதிரி கொடுத்து அந்த பக்கம் வாங்கிட்டாங்களா இல்லையா? எதுக்கு? நீங்க உங்க குடுக்கற மாதிரி கொடுத்தாங்க, நேரம் அது மறுபடி டாஸ்மாக்கே போயிடுச்சு. யாரா கேட்டமா டாஸ்மாக் வேணும்னு? கேட்கவே இல்லையே. பெண்கள் யாராவது இதெல்லாம் கேட்டாங்க? ஆண்கள் கூட கேட்கல. என கேட்டா அவங்க தன்மானமா வாழறதுக்கு தான் வழி கேட்பாங்க இல்லையா? சுயமரியாதை அப்படிங்கறது சொன்ன பூமி இது. சுயமரியாதையா வாழணும் அப்படின்றது தான் தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் விருப்பப்படும். மரியாதையா இருக்கணும், கௌரவமா வாழணும். கௌரவமா தான் நம்ம வாழணும்னு நினைப்போம். அசிங்கமா யார்கிட்டயும் போய் எதையும் கேட்க கூடாது, கை ஏந்த கூடாது அத அப்படின்னு. ஆனா இன்னைக்கு சுயமரியாதை என்பதே கேள்விக்குறி. அதுவும் ஆண்களுக்கு மட்டும் தான் சுயமரியாதை இருக்கணுமா? பெண்களான நமக்கு இருக்க கூடாதா? நமக்கும் சுயமரியாதை இருக்குல்ல, மரியாதையா இருக்கணும். நம்ம கையில ஒரு 2 காசு இருந்தா என்ன பண்ணுவோம்? நம்ம பசங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்போம், படிக்க வைப்போம், கல்யாணம் பண்ணோம், பெரிய படிப்பு படிக்க வைக்கணும், வெளிநாட்டுக்கு அனுப்பணும், வீடு கட்டிக்கணும். வீடு கட்டணுமா? இந்த வீடோட பெரிய வீடுக்கு போகணுமா? வாடகை வீடு வேணாம், நான் சொந்த வீட்டுக்கு போகணும். ஒரே ஒரு குடிசையா இருந்தா கூட அது சொந்த குடிசையா இருக்கணும்னு நினைப்போமா? அப்படித்தானே எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும். ஒரு சொந்த வீடு கட்டிக்கணும், ஒரு கிரக பிரவேசம் பண்ணணும். இதான நம்ம ஆசை. வேற என்ன பெரிய ஆசை? எதுவும் கிடையாது. அவ்வளவுதானே. நம்ம பசங்க நம்ம கண்ணெதிர்க்க நல்லா இருக்கணும், இதற்காக தான் நம்ம ஆசைப்படுறோம். ஆனா இது எல்லாத்தையும் குழி தோண்டி புதைக்கிறது எது? இந்த டாஸ்மாக் ஒயின் ஷாப் தானே. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வேட்டு எது வைக்குது? ஒயின் ஷாப் தான். இது எதுக்கு திறந்து வச்சிருக்கீங்க? நான் கேட்கிறேன், எதுக்கு திறந்து வச்சிருக்கீங்க? எதுக்கு? இது ஒயின் ஷாப்ல வருமானத்தை வச்சுதான் அந்த நாட்டே நடத்துறதா சொல்றாங்க. அப்ப 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறாங்க. 5 லட்சம் கோடி கடன் வாங்கி தமிழ்நாட்டு தலையில எல்லார் மேலயும் கடன் இருக்குது. யார் அடைக்க போறா? அது அரசாங்கம் அடைக்குமா? எப்படி அடைக்க? 5 லட்சம் கோடி கடனை உங்க தலையில தான் போடுவாங்க. என்ன? பால் விலை ஏத்திடுவாங்க, அப்புறம் மின்சார கட்டணத்தை ஏத்திடுவாங்க, பஸ் போறீங்கல்ல அது விலை ஏத்தி விட்டுருவாங்க, எல்லா விலை ஏத்துறோம். சொத்து வரி, தண்ணீர் வரி, வீட்டு வரி, அந்த வரி இந்த வரி எல்லாம் போட்டு உங்ககிட்ட மாசம் 25,000 புடிங்கிடுவாங்க. ஆனா இலவசமா ஒரு 1000, 3000, 5000 கொடுத்து அப்ப உங்க வாயை அடைக்கணும். அது ஒண்ணுதான் அவங்களுக்கு தெரியும், நல்லதே தெரியாது. விவசாயம் செழிக்கணும்னா என்ன பண்ணணும்? தோணி மடிவு திட்டம்னு ஒண்ணு இருக்கா? பர்கூர் பக்கத்துல வரும்போது தானே மலை, பர்கூர் மலையில பெய்யக்கூடிய மழை இருக்கு. அது அந்த தோணி மடுவுன்ற இடத்துல தேக்கி வச்சா எத்தனை மாவட்டம் பயன்பெறும்? அந்தியூர், பவானி, சேலம், மேட்டூர் எல்லாம் பயன்பெறுமா? எத்தனை ஏரி? கிட்டத்தட்ட 69 ஏரி. இந்த தண்ணி தோணி மடுவு திட்டத்தால தண்ணி, மழைக்குல இருந்து வர தண்ணி, கடவுளா அந்த தண்ணியை நமக்கு கொடுக்கிறாரு. என்ன தண்ணி? இவங்க கொடுக்கிற தண்ணி இல்ல,
கடவுள் கொடுக்கக்கூடிய மழை தண்ணி. அந்த மழை தண்ணி பர்கூர் மலையில இருந்து ஈரட்டி, கடை ஈரட்டி, தேவர் மலை, இது வழியெல்லாம் வருது. அந்த தண்ணிய தோணி மடுவுன்ற இடத்துல தேக்கி வச்சா எத்தனை குளம் ரொம்ப தெரியுங்களா? 69 ஏரி ரொம்புமா. 69 ஏரி, 91 குளம் ரொம்ப, 172 தடுப்பணைகள் நிரம்பும். கிட்டத்தட்ட 39 பஞ்சாயத்து, அதுல இருக்கக்கூடிய 352 கிராமங்கள், 1.25 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் இந்த ஒரே திட்டம். இது எத்தனை வருஷமா கேட்டுட்டு இருக்கேன் நீங்களும்? 1980ல இருந்து. ஆனா இது வரைக்கும் யாருமே செய்யவே இல்லை. கடந்த ஆட்சி, அதாவது கடந்த 5 வருடங்களாக ஏரி குளங்களை தூரே வாரல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலாவது ஏரி குளங்களை தூர்வாரினாங்க, ஏதோ கொஞ்சம் தண்ணி வந்தது. இப்ப அதுவும் கிடையாது. கடந்த ஏரி குளம் தூர்வாரலன்னா கிணத்துல தண்ணி வருமா? ஏரி குளம் தூர்வாரினா தான் அந்த வரத்து வாய்க்கால் எல்லாம் தண்ணி நிரம்பி அது கீழே நிலத்தடி நீரா வரும். உங்க வீட்டு கிணத்துல தண்ணி இருக்குமா? அந்த தண்ணி இருந்தா விவசாயம் நல்லா இருக்குமா? மஞ்சக்கிழங்கு விவசாயம் வச்சுக்கலாம். இப்ப வெற்றிலையே இல்லங்கிறாங்க. வெத்திலை, அந்தியூர் வெத்திலைக்கே ரொம்ப கம்மியா தான் விளைவிக்குதுன்றாங்க. அப்ப நம்ம அடையாளங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கா இல்லையா? வெத்தலையே இல்ல, அப்புறம் என்ன சொல்லுவீங்க? அந்தியூர் வெத்தலை எப்ப காமிப்பீங்க உங்க பசங்களுக்கு? அந்த காலத்துல இருந்தது, இப்ப கிடையாது. அப்படிதானம்மா? அப்பெல்லாம் எத்தனையோ விதமான அரிசி பயிர் பண்ணமா, எத்தனை விதமான அரிசி பயிர் பண்ணிருப்போம். இன்னைக்கு அந்த விதமான அரிசி எல்லாம் இருக்கா? குறைஞ்ச ஏதோ 2-3 தான் இல்லையா? எந்த வித அந்த அரிசி பேரே கிடையாது, எல்லாத்துக்கும் நம்பர் தான். 5020, 5050 அன்னைக்கு பேரு. குதிரவா என்னமா அரிசி, என்னது சிறைமீட்டான் மணல்வாரி அப்படின்னு அரிசியில பேர் இருக்குமா? அவ்வளோ அரிசி விளையுமா? ஆனா இப்ப எல்லாம் மறைஞ்சு போச்சு. எல்லாமே ஒரு 4-5 விதமான அரிசி தான் எல்லாம் பயிர் பண்றாங்க. அரிசியே கிடையாது, ரொம்ப கம்மி. அப்ப அந்த வெத்தலைக்கும் அந்த கதி. அப்ப நம்முடைய அடையாளம் என்னது? நம்ம ஊருடைய அடையாளம் அந்த வெத்தலை, அந்த மஞ்சக்கிழங்கு, அந்த விதமான அரிசி. இப்ப எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது. இதற்கெல்லாம் என்ன காரணம்னா, விவசாயத்தை பத்தி யாருக்கும் அக்கறையே கிடையாது. விவசாயத்தை பத்தி யாருக்கா அக்கறை இருக்கா? அக்கறை இருந்தா அந்த தோணி மடிவு திட்டத்தை செயல்படுத்தி தண்ணி கொடுத்திருப்பாங்கல்ல. தண்ணி இருந்தா விவசாயம் நல்லா செழிச்சிருக்கும்ல. விவசாயத்தை பத்தி யாருக்குமே எந்த அக்கறையும் கிடையாது. அதுவும் குறிப்பா இந்த அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்துக்கு விவசாயத்துக்கு சம்பந்தமே இல்ல. ஒரே ஒரு நீர்ப்பாசன திட்டங்களை கூட இந்த அரசாங்கம் செய்யவே இல்லை கடந்த 5 வருடங்களில். ஒரே ஒரு நீர்ப்பாசனம். தண்ணி வேணும்ல, தண்ணி இல்லாம விவசாயம் செய்ய முடியுமா? தண்ணி இல்லாம வாழ முடியுமா? குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், விவசாயம் செய்யறதுக்கு தண்ணி வேணும், ஆடு மாடுக்கு தண்ணி வேணும், எல்லாத்துக்கும் தண்ணி வேணும். அந்த தண்ணீர் திட்டம் ஒண்ணு கூட நிறைவேற்றவில்லை. தோணி மடிவு திட்டத்தை நிறைவேற்றுவோம்னு வாக்குறுதி மட்டும் அவங்க தேர்தல் அறிக்கையில இருக்கு. ஆனா அந்த வாக்குறுதிய நிறைவேற்றவே இல்லை. இதுதான் இவங்க பண்ணிருக்கிறாங்க. அப்ப என்ன நிறைவேற்றிருக்கிறாங்க? நம்முடைய சுயமரியாதைக்கு மிகப்பெரிய கொடுமையை தான் அவங்க செய்திருக்கிறாங்க. பெண்களுக்கு என்ன அசிங்கம், என்ன விஷயம்? குடித்து விட்டு வீட்டுக்கு வந்து தகராறு செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்தை தான் கொடுத்திருக்கிறாங்க இல்லையா? என்னைக்காவது நிம்மதியா தூங்க முடியுமா? என்ன நடக்கும்? குடிச்சிட்டு வந்தா தகராறு, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்கன்றது அடுத்த விஷயம். ஒரே சத்தம், சவுண்டா வருமா? என்ன அவன் பக்கத்து வீட்டுல அக்கத்து வீட்டுல அசிங்கமா இருக்குமா இல்லையா? அப்ப சுயமரியாதையாக ஆண்களாலும் வாழ முடியவில்லை, பெண்களாலும் வாழ முடியவில்லை இல்லையாமா? நடக்குதா இல்லையா? என்னடா இது, வந்தா சும்மா படுத்துப்பாங்களா? அதுவும் கிடையாது. ஒரே கூச்சல், குழப்பம், சண்டை, சச்சரவு. பக்கத்து வீடு எதிர் வீடு எல்லாம் நம்ம பார்க்கும் போதே திட்டெல்லாம் விழாதா பெண்களுக்கு? ஏன்னா குடிச்சிட்டா என்ன நடக்குதுன்னே தெரியாது. பாவம், அவங்களுடைய இயலாமை, அவங்களுக்கு அதுதான் நடந்திருக்குது. அதை விட கொடுமை பெண்களுக்கு தான் நடக்குது. ஏன்னா குடிச்சிட்டு வந்து இவ்வளவு ஆண்களும் அந்த சம்பாத்தியமோ வீட்டுக்கு வரதில்ல, அதை விட அவமானங்கள் அதிகமாக பெண்கள் சம்பாதிக்க வேண்டி இருக்குது. அதான் நம்ம நடக்குது. இந்த விஷயத்தெல்லாம் ஒரே நாள்ல தூக்கி போட்டுடலாம். கடைகளை, இந்த ஒயின் ஷாப்ல ஒரே நாள்ல மூடிடலாம். நான் கிட்டத்தட்ட 31 இடத்துல போய் பேசிட்டு வரேன். இதை விட அதிகமான இடங்கள்ல போய் நான் பெண்கள்கிட்ட பேசியிருக்கேன். அவங்களுடைய ஒரே கோரிக்கை,
பெண்களுடைய மகளிருடைய ஒரே கோரிக்கை என்ன தெரியுமா? முதல்ல இந்த ஒயின் ஷாப்பை மூடுங்க, இந்த டாஸ்மாக் கடைகளை மூடுங்க, அப்பதான் பெண்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. இதை ஒரே நாளில் மூடிவிட முடியும். அது கண்டிப்பா நடக்கும். நடந்ததுன்னா அப்ப வாழ்க்கை நல்லா இருக்குமா இல்லையா? இதையெல்லாம் செய்கிறேன், ஒரே நாள்ல எங்களால மூடிவிட முடியும் அப்படின்றத சொல்றாரு யாரு? உங்களுடைய அண்ணன் அன்புமணி அவர்கள் சொல்றாங்க. தெரியும் இல்லையா உங்களுக்கு? ரொம்ப வருஷமா அதான் அவங்க சொல்றாங்க, நமக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஒரே நாளில் இந்த கடைகளை மூடிவிட முடியும். இந்த காசை வச்சு ஒன்னும் தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இதுல 70,000 கோடி ரூபாய் வருது வருஷத்துக்கு. ஆனா அதை விட நீங்க 5 லட்சம் கோடி வாங்கியிருக்கீங்களே கடன், அதை வச்சு தமிழ்நாட்டை முன்னேற்றுங்க. 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கிய அரசு என்னதான் செஞ்சது? அதை வச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரே ஒரு நீர்ப்பாசன திட்டங்களை அமைக்கவில்லை, ஒரே ஒரு புது மருத்துவ கல்லூரியை கொண்டு வரவில்லை, ஒரே ஒரு மருத்துவ சீட்டை கூட இந்த 5 வருஷத்துல எக்ஸ்ட்ரா கொடுக்கல. அப்புறம் என்ன டாக்டர் யாரா வருவாங்களா? என்ன வரும்? டாக்டர் வருவாங்களா கிராமத்துக்கு? வரமாட்டாங்க. நீங்க தான் நகரத்தை தேடி போனோம். உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? யாருக்கு போன் பண்ணுவீங்க? எப்படி போவீங்க? நடந்தே போயிடுவீங்களாமா? பஸ் தான் பிடிக்குமா? இல்ல வேற ஏதாவது உடம்பு சரியில்லை என்ன பண்ணுவீங்க? 108 ஆம்புலன்ஸ் போன் பண்ணுவீங்களா? பிரசவ வலின்னா என்ன பண்ணுவீங்க? அதான் வருமா? யார் கொண்டு வந்து விட்டோ? யார் அந்த வண்டி உங்களுக்கு அமிச்சா? உங்களுக்கு தம்பி, உங்க தம்பி அண்ணங்கிறாரு, அது சொல்ற உங்க உங்களுக்கு தம்பின்ற அவரு உங்க அண்ணன் அன்புமணி தான் 108 ஆம்புலன்ஸ் என்ற ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டுக்கே கொண்டு வரார். யாருமே இல்லாம இந்த மாதிரி மத்தியானம் வீட்டுல யாரும் இல்ல நடுராத்திரி வீட்டுல யாரும் இல்ல, வயசானவங்க தான் இருக்காங்க, குழந்தைங்க தான் இருக்காங்க. அப்பா வலிக்குது, உடம்பு சரியில்லை, வயிற்று வலி, பிரசவ வலி, குழந்தைக்கு உடம்பு முடியல, ஜன்னி, என்ன பண்ணுவீங்க? யாருக்கு போன் போடுவீங்க? ஒரே ஒரு போன் போட்டீங்கன்னா வருதா வண்டி? அதுக்கு முன்னாடி எப்படி போனோம்? சைக்கிள்ல உட்காந்துன்னு போனோம். மழையா இருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது காடா இருந்தாலும் சரி, டிராக்டரு, மாட்டு வண்டி, சைக்கிள்ல தானே போவீங்க. இப்ப ஒரு போன் மட்டும் வந்து உங்களை வண்டி கூட்டிட்டு போயிருது. குழந்தைங்களை கூட்டிட்டு போகுது, பெரியவங்களை கூட்டு போகுது, பெண்களை கூட்டிட்டு போகுது. இது இந்த திட்டத்தை யார் கொண்டு வந்தா? உங்க அண்ணன் அன்புமணி தான் கொண்டு வராரு. எதுக்கு கொண்டு வந்தாரு? உங்களுக்காக கொண்டு வந்தார். ஏன் கொண்டு வந்தாங்க? என் அக்கா தங்கச்சி எல்லாம் கிராமத்துல தனியா இருக்கும். அவசரத்துக்கு அவங்க அண்ணனுக்கோ தம்பிக்கோ அப்பாக்கோ வீட்டுக்காருக்கோ போன் போட்டா வருவாங்களோ மாட்டாங்களோ, ஆனா அவங்க போன் போட்டா அவங்க வீட்டு வாசல்ல ஒரு வண்டி வந்து நிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த 108 ஆம்புலன்ஸை கொண்டு வராங்க. எங்க இந்த ஆம்புலன்ஸ்ல எங்க நினைச்சா தெரியுமா? டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்கு 1350 ஆம்புலன்ஸுங்களை தமிழ்நாட்டுக்கு 20 வருடங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து உங்களுக்காக கொண்டு வந்தார். இன்னைக்கு அந்த ஆம்புலன்ஸ்ல தமிழ்நாட்டுல மட்டும் 65,000 குழந்தைகள், 65,000 குழந்தைங்க தமிழ்நாட்டுல மட்டும் பிறந்திருக்காங்க. அப்ப எத்தனை உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும் பாருங்க. குழந்தைங்க பிறக்கிறாங்கன்னா வழியில அந்த ஆம்புலன்ஸ் இல்லைன்னா அந்த குழந்தைங்க உயிர் என்ன ஆயிருக்கும்? அந்த அம்மாங்க என்ன ஆயிருக்கும்? ரொம்ப கஷ்டம். என் அம்மா ஆச்சு என்ன ஆச்சோ, குழந்தை எப்படி பிறந்ததோ, என்ன எவ்வளவு பெரிய கொடுமை. ஆனா அத்தனை உயிர்களையும் அந்த 108 ஆம்புலன்ஸ் காப்பாற்றி இருக்கிறது. அந்த ஆம்புலன்ஸுகளை 108 ஆம்புலன்ஸை டெல்லியிலிருந்து 1300 ஆம்புலன்ஸ் வண்டிகளை தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைத்தவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். இது இந்தியா முழுக்க இந்த ஆம்புலன்ஸ் ஓடுதுமா? நீங்க இங்க அடிபட்டாலும் சரி, டெல்லியில அடிபட்டாலும் சரி, இல்ல பாம்பேல அடிபட்டாலும் சரி, ஹைதராபாத்ல அடிபட்டாலும் சரி, நீங்க ஒரே ஒரு போன் தான் போடுவீங்க, 108 போட்டா வந்து உங்களை கூட்டிட்டு போயிடும். அதான் அந்த மாதிரி ஒரு திட்டங்களை கொடுக்க வேண்டும். எதுக்கு? மக்களுக்கு அந்த நல்ல திட்டங்கள் போய் சேரணும். அவர் மந்திரியா இருந்து 2009ல இருந்தே வந்துட்டார். இன்னும் கூட அவர் கொண்டு வந்த திட்டம் இன்னும் வேலை செஞ்சுட்டு இருக்குது. அப்படிதான் ஒரு திட்டம் இருக்க வேண்டும். கொஞ்ச நாள் அந்த திட்டம் ஓடிட்டு அதுக்கப்புறம் அது யாருமே கண்டுக்காம ஓரத்துல காயலங்கடையில இருக்க கூடாது. அந்த மாதிரி திட்டம், அந்த மாதிரி ஒரு திட்டத்தை அவர் கொடுக்கல, நல்ல திட்டத்தை கொடுத்திருக்கிறாரு. இன்றைக்கு வரைக்கும் அவர் மந்திரியாக இல்லவே இல்லை என்றாலும் கூட அவர் கொண்டு வந்த திட்டங்கள் இன்றைக்கும் வேலை செய்து கொண்டிருக்கிறது, மக்களுக்கு பயன் அளித்துக் கொண்டிருக்கிறது, பெண்களின் உயிரை காப்பாற்றுகிறது, குழந்தைகளின் உயிரை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. மருத்துவர் அன்புமணி 20 வருடங்களுக்கு முன்னால் கொண்டு வந்த அந்த சிறப்பான திட்டங்கள். அதே போல கிராமத்து மருத்துவமனைக்கெல்லாம் போயிருப்பீங்களா? மருத்துவமனைக்குன்னா ஆஸ்பத்திரி, ஆரம்ப சுகாதார நிலையம், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனா ஊசி போடுவாங்களா? ஊசி போட்டாதான் உடம்பு சரியாகும் இல்ல நம்ம ஆளுங்களுக்கு?
வெறுமா ஊசி போடாமச்சா போன டாக்டர் ஒண்ணுமே கொடுக்கல, ஊசியே போடல. ஊசி போட்டாதானே டாக்டர் இல்ல? நம்ம ஆளுங்களுக்கு என்னன்னா ஊசியே போட்டாதான் சரி. அப்பெல்லாம் ஊசி போடுவாங்களே, எப்படி போடுவாங்க? எத்தனை ஊசி போடுவாங்க ஒரு ஆளுக்கு? ஒரு ஊசியா? உங்க ஊசி எடுத்து இன்னொருத்தருக்கு போடுவாங்களா? போடுவாங்களா? பாத்திருக்கீங்களா? 15 வருஷம் முன்னாடி. இப்பயும் அப்படிதான் போடுறாங்களா? இப்ப கிடையாது. ஒருத்தருக்கு போட்ட ஊசிய இன்னொருத்தருக்கு போட மாட்டாங்க. அது ரொம்ப நல்லது. ஒருத்தருக்கு மலேரியா பேஷண்ட்டுக்கு ஒரு ஊசிய போட்டு அந்த ஊசிய சுத்தண்ணில கழுவி உங்களுக்கு போட்டா என்ன வரும்? அதே மலேரியா வந்தாலும் வரும், சொல்ல முடியாது இல்லையா? வாய்ப்பு இருக்குது. சரியா கழுவுலனா அந்த மலேரியா கிருமி அடுத்தவங்களுக்கு வரும், 10 பேருக்கு வரும். ஏன்னா ஒரு ஊசிய கழுவி ஒரு 20 பேருக்காவது போடுவாங்க. ஆனா மருத்துவர் அன்புமணி 2004 2009 வரை அமைச்சராக, சுகாதாரத்துறை அமைச்சராக டெல்லியில இருக்கும் பொழுது, அவர் மருத்துவர், டாக்டர் தானே. அவர் என்ன நினைச்சாரு? இது மாதிரி பண்ணா கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன வரும்? நோய் தொற்றும். அது மாதிரி ஒரு கொடூரம் நிகழக்கூடாது. அவங்க மேல எந்த தப்பு இல்லையே, அவங்க நல்லா தானே போனாங்க. வெறும் வயிற்று வலின்னு போனவங்களுக்கு மலேரியா வாங்கிட்டு வந்தா நல்லா இருக்குமா? வெறும் தலைவலின்னு போறவங்களுக்கு கால்ரா வாங்கிட்டு வந்தா நல்லா இருக்குமா? அதெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் கிராமத்து மக்களுக்கும் தரமான சுகாதாரமான இலவச மருத்துவம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் கிராமத்து மக்களுக்கு போடக்கூடிய அந்த ஊசியா இருந்தாலும் அது ஒரு முறைதான் பயன்படுத்தப்பட வேண்டும். அதுக்கப்புறம் அந்த ஊசியை தூக்கி போட்டுடணும் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார் மருத்துவர் அன்புமணி. அதுவும் ஒரே நாள்ல அதை அமல்படுத்தினார். ஒரே நாள் தான். இன்னைக்கு காலை இன்னி வரைக்கும் அந்த ஆஸ்பத்திரிகள்ல ஒரு நாள் முழுக்க ஒரு ஊசியை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. 30 பேருக்கு போட்டாங்கன்னா அடுத்த நாள் காலையில இருந்து கிடையாது. மருத்துவர் அன்புமணி போட்ட சட்டத்தினால் ஒரு நாள் அந்த ஒரே இரவுல அந்த தலையெழுத்தையே மாத்திட்டாங்க. என்ன? ஒரு ஊசிய ஒருத்தருக்கு தான் போடணும். ஒரு ஜோர நோயாளிக்கு போட்ட ஊசியை இன்னொருத்தருக்கு போடக்கூடாது என்ற அந்த திட்டத்தை கொண்டு வந்த மருத்துவர் அன்புமணி. எதற்காக? நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும். குழந்தைங்க நல்லா இருக்கணுமா இல்லையா? வயசான யாரோ ஒரு அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அந்த ஊசியை கொண்டு வந்து நம்ம குழந்தைக்கு போட்டா என்ன ஆகும்? நல்லா இருக்க குழந்தைக்கு அந்த ஊசி ஜுரம் பிடிச்சுக்கும். அதனாலதான் இந்த மாதிரி ஒரு நல்ல திட்டத்தை மருத்துவர் அன்புமணி கொண்டு வருகிறார். எல்லாருக்குமே தரமான, அது இலவச மருத்துவமாக இருந்தாலும் அது தரமான மருத்துவமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு முறை பயன்படுத்தி அந்த ஊசியை தூக்கி எறியும் ஒரு சட்டத்தை அன்னைக்கு ஒரே இரவில் அமல்படுத்தி எல்லா அரசு மருத்துவமனைகளிலும் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய ஊசியை, அந்த திட்டத்தை கொண்டு வந்து எத்தனையோ மக்களின் உயிரையும் குழந்தைகளையும் பாதுகாத்தார் மருத்துவர் அன்புமணி. இப்படிப்பட்ட திட்டங்களை தான் கொண்டு வர வேண்டும். அதனாலதான் சொல்றாங்க, இப்ப 2 லட்சம் பேர் இந்த குடியால வருஷத்துக்கு இறந்து போறாங்களா? 2 லட்சம் பேர். அப்ப யோசிச்சு பாருங்க, 2 லட்சத்தோடயா போயிடுது? அந்த 2 லட்சம் குடும்பம் தானே பாதிக்குது. 2 லட்சம்னா அந்த 2 லட்சம் பேர் போயிடுறாங்க. ஆனா அவங்க கூட இருக்கவங்க ஒரு 4 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க அப்பா அம்மா இருப்பாங்க, அவன் பொண்டாட்டி இருக்கும், புள்ள குட்டி இருக்கும். அப்போ ஒரு 10 லட்சம் பேர் பாதிக்கப்படுறாங்க வருஷத்துக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க அந்த குடியால என்ன பிரச்சனை. அதனால சுயமரியாதையோட வாழ வேண்டும் என்றால் இந்த குடிக்கு முதல்ல மூடு விழா செய்ய வேண்டும். டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும். அடுத்தது போதை பழக்கம். போதை பழக்கம்னா தெரியுமா? இருக்கா எல்லா கிராமத்திலயும்? பள்ளிக்கூடத்துல உங்க பசங்க சின்ன பசங்க இருந்தா பயப்படுவோம். ஐயோ போயிட்டு வந்து பத்திரமா வீட்டுக்கு வரணுமே, அவங்க எந்த கெட்ட பழக்கமோ கத்துக்காம வரணும்னு நினைப்போமா? நினைக்க மாட்டோமா? நல்ல பழக்கத்தோட வரணும்னு நினைப்போம். ஏன்னா ஸ்கூலுக்கு போனாலோ பள்ளிக்கூடத்துக்கு போனாலோ பக்கத்திலேயே போதை மருந்து கிடைக்குதாமா? எல்லா கடையிலயும் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. போனா பொட்டி கடையில கூட கிடைக்குதான், 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்தா கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட அந்த போதை பழக்கமும் ரொம்ப கொடுமையான பழக்கம். அந்த பழக்கம் வந்துச்சா குழந்தைங்களை காப்பாத்துறது மிக கஷ்டம். அதனாலதான் அம்மாங்க எத்தனை பேர், எல்லாருக்குமே குழந்தைங்க இருக்கும், எல்லா அம்மாங்களும் இருக்கீங்க. நான் நிறைய இளம் தாய்மார்களை பாக்குறேன். குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்கோங்க. கெட்ட பழக்கம் அவங்களுக்கு வராம பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. வீட்டுல அப்பாங்களுக்கும் அந்த கடமை இருக்கு. ஒருவேளை அவங்க சொல்ல தவறிட்டா கூட நீங்க சொல்லணும். தாய்மார்கள் நீங்க நிறைய விஷயத்துல ரொம்ப கடுமையா இருந்தாலும் அதை நீங்க சொல்லணும். நான் நிறைய ஊருக்கு போய் கேட்பேன், ஏமா பொன் குழந்தைங்களுக்கெல்லாம் எவ்வளவு கடுமையான சட்ட திட்டத்தை போடுறீங்க? 5 மணிக்கு வந்துடணும், 6 மணிக்கு வந்துடணும்னு. ஆம்பளை பசங்களுக்கு அந்த சட்ட திட்டம் எல்லாம் கிடையாதான்? ஆம்பளை பசங்களுக்கு ஏதாவது சொல்லுவீங்களா?
நீங்க சொன்னாலும் உடனே தாத்தா பாட்டி சும்மா இருக்க மாட்டாங்க. அவன் போட்ட ஆம்பளை சிங்கம், அவன் எப்ப வேணா போய் அவன் எப்ப வேணா வருவான் அப்படிதானே சொல்லுவாங்க. பொம்பளை பசங்களா இருந்தா அது முதல்ல காலை உடைச்சு வீட்டுல உட்கார வை. இதெல்லாம் எத்தனை கேட்டிருப்போம். அதையும் மீறிதான் நம்ம இன்னைக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் மீறிதான் இன்னைக்கு நம்ம வெளியில வந்து நம்ம எத்தனையோ விஷயங்களை நாம செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதிரி பெண்களுக்கு ஒரு சட்டம், ஆண்களுக்கு ஒரு சட்டம், எது வீட்டுல கூட. ஆனா அப்படி இருக்க கூடாது. ஆண் குழந்தைங்களையும் நம்ம திட்டமா வளர்க்கணுமா இல்லையா? ஏன் தெரியுமா? கெட்ட பழக்கம் வந்து விடக்கூடாது. ஏன்னா கெட்ட பழக்கம் வந்துச்சா ரொம்ப கஷ்டம். அவங்கள அதில் மீட்டு எடுத்து கொண்டு வந்து ரொம்ப ரொம்ப சிரமம், ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால நீங்க சின்ன வயசுல இருந்து அதை பார்த்துக்கிட்டே இருங்க. பசங்க என்ன சொல்றாங்க, பெண் குழந்தைகள் என்ன சொன்னாலும் காதால கேளுங்க. நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், பள்ளிக்கூடத்துல எனக்கு பிரச்சனை அப்படின்னா கேளுங்க. ஏன்னா அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் பெண் குழந்தைங்களுக்கு ஏற்படுது. இப்ப கூட பாருங்க, சும்மா இல்ல, ஒரு ஸ்கூலுக்கு போற பசங்களை 4 பசங்க கூட்டிட்டு போய் கெடுத்து போட்டுட்டு சாவடிச்சிடுறாங்க. தமிழ்நாட்டுல இப்ப பெண்கள் பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. பாதுகாப்பு இருக்கா? எத்தனை டாஸ்மாக் கடையை தாண்டி பசங்களை ஸ்கூலுக்கு போகுது? எத்தனை டாஸ்மாக் கடை? பஸ்ல இருந்து இறங்கினாலே டாஸ்மாக் கடையில் தான் இறங்கணும் இல்ல? தாண்டி வரும்போது 10 சந்து கடையை தாண்டி தான் வீட்டுக்கே வரணும். அதுக்கப்புறம் தான் அதுங்க பத்திரமா வந்து சேர்ந்துதான் நம்ம பார்க்கவே முடியும். அவ்வளோ கொடுமையாக இருக்கு. பெண்கள் பாதுகாப்பு என்பது சுத்தமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை. அது ரொம்ப 0. 2 வயது ஒரு பெண் குழந்தைய ஒருத்தங்க வந்து ஊர்ல வந்து குழந்தைய சித்திரவதை பண்ணி கொன்னுட்டாங்க. எப்ப 2 வயசு குழந்தைக்கு பாதுகாப்பு இல்ல. சென்னையில ஒரு 9 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அந்த குழந்தை வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டது. ஆனா அந்த போதை பழக்கம் இருக்கிற ஆசாமிய புடிச்சு தண்டனை கொடுத்துட்டாங்க. அதை விட பள்ளிக்கூடத்துல குழந்தைங்க, கல்லூரி மாணவிகள் பாலியல் வன்கொடுமைன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு, அதுவும் தினம் பத்திரிகை திறந்தா இதான், டிவியை திறந்தா அதான், பாலியல் வன்கொடுமை பாலியல் வன்கொடுமை பாலியல் வன்கொடுமை. என்ன எங்க போயிட்டு இருக்கோம் நம்ம? எப்பேற்பட்ட தமிழ்நாட்டுல பெண் தெய்வங்களை மதிக்கக்கூடிய நாடு தானே தமிழ்நாடு முழுக்க. கோவில் தான். என்ன கோவில்? சக்தி கோயில்கள், பெண் தெய்வங்களுக்கான தனி கோயில்கள். எல்லா ஊர்லயும் இருக்கிறத விட அதிகமான பெண் தெய்வங்களுக்கான கோயில்கள் தமிழ்நாட்டுல இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த பெண்களுக்கு தமிழ்நாட்டுல பாதுகாப்பு என்பது சுத்தமாக இல்லை. 2 வயது பெண் குழந்தையில இருந்து 70 வயது மூதாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்ல. அன்னைக்கு பாப்பிரெட்டிப்பட்டியில அது ஒரு கேஸ். ஒரு பாப்பிரெட்டிப்பட்டியில 70 வயது மூதாட்டிய பாலியல் வன்கொடுமை செய்து மருத்துவமனையில அனுமதிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய கொடுமை! அப்ப போதை பழக்கம், குடிப்பழக்கம், மது பழக்கம், இதால் புத்தி பேதலிச்சு மனுஷங்க வந்து மிருகம் ஆயிட்டாங்க. அப்படித்தானே சொல்லணும். மனுஷங்களுக்கு வக்கர புத்தி, அவனுடைய வக்கர புத்தி தான் அதிகமா ஆகி என்ன செய்யறோம், ஏது செய்யறோம், குழந்தைங்களை கொடுமைப்படுத்துறோம், பெண் குழந்தைங்களை கொடுமைப்படுத்துறோம் என்பதே தெரியாம இப்பேற்பட்ட வக்கரங்களை செய்கிறார்கள். என்றால் முதல்ல எதுக்கு நம்ம அந்த கடைகளை திறந்து வைக்க வேண்டும்? எவ்வளவு நினைச்சா ஒரே நாள் நினைச்சா இந்த கடைகளை மூடிவிட விடும். ஒரே வாரத்துல இந்த போதை மருந்து எல்லாம் தூக்கி குப்பையில போட்டுடலாம். அந்த போதை கடத்துபவர்களையும் போதை மருந்து விற்பவர்களையும் ஒரே வாரத்துல புடிச்சு ஜெயில போட்டா யாராவது செய்வாங்களா? 1 வருஷம் அந்த போதை மருந்து விக்கிறவங்களை கொண்டு போய் ஜெயில வைங்க, குண்டாஸ்ல போடுங்க. எவனாவது போதை மருந்து விற்பானா? பயப்படுவான். ஐயோ, போதை மருந்து வித்து அத போலீஸ் புடிச்சிச்சுன்னா 1 வருஷம் வெளில வர முடியாது, குடும்பத்தை பார்க்க முடியாது, ஜெயில தான் கஷ்டப்படணும்னா யாராவது அந்த போதை மருந்தை விற்பாங்களா? ஏன்னா பிடிக்க வேண்டியது ஒரே 10 நாள்ல வெளில விட்டுட்டு அவன் என்ன பண்ணுவான்? திருப்பி இன்னும் போதை மருந்து அடிக்கடி இன்னும் அதிகமாக விற்பார்கள். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப பெண்களுக்கு என்று பாதுகாப்பு என்பது தமிழ்நாட்டில் அறவே இல்லை. சுயமரியாதையை பேசிய ஈரோடு மாவட்ட பெரியார் தந்தை பெரியார் அவர்களுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தாருன்னா கண்ணீர் வடிச்சு கதறுவார். ஏன்னா இன்னைக்கு சுயமரியாதையை இழந்து ஆண்களும் பெண்களும் அவதிப்படும் ஒரு தமிழ்நாட்டை இன்னைக்கு அவர் பார்த்தாருன்னா கஷ்டப்படுவார். ஏன்னா மரியாதை கிடையாது, விவசாயத்துக்கு மரியாதை கிடையாது, வேலை செய்யறவங்களுக்கு, கடின உழைப்பு செய்யறவங்களுக்கு மரியாதை கிடையாது, பெண்களுக்கு மரியாதை கிடையாது, அப்புறம் வந்து ஆண் மக்களுக்கு மரியாதை கிடையாது. ஏன்னா அவங்களை எல்லாம் போதையில தள்ளாட வச்சாச்சு. அப்ப யாருக்குமே மரியாதை கிடையாது. குழந்தைங்களுக்காவது மரியாதை இருக்கா? அதுவும் கிடையாது. குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு கிடையாது, நல்ல வேலை கிடையாது, படிச்சாலும் எந்த ஒரு வருங்காலமே இல்லை என்ற இந்த நிலைமை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல. அப்படி இருக்கும் பொழுது சுயமரியாதையை பேசுவதே ரொம்ப கஷ்டமா இருக்கு.
மனதுக்கெல்லாம் வலிக்குது. அதனால பெண்களாகிய நீங்கள் உங்களுடைய சுயமரியாதையை நீங்களாகவே மீட்டுக் கொள்ள வேண்டும். அது உங்க கையில தான் இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இந்த சட்டமன்ற தேர்தல் வருதா, உங்க எல்லாருக்கும் தெரியும், மருத்துவர் அன்புமணி அவர்களும் அவர் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணியில் நாம இணைந்திருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஒரு வெற்றி கூட்டணி இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி கூட்டணி அமைந்திருக்கிறது. தமிழ்நாட்டுடைய மக்களின் தலையெழுத்தை அழகாக நல்ல விதமாக மாற்றி எழுதக்கூடிய ஒரு வெற்றி கூட்டணி உங்க எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் நாங்க சொல்றோம், பெண்களாகிய நீங்கள்லாம் மருத்துவர் அன்புமணி அவர்கள் பின்னாலேயும் அவர் சொல்லுகின்ற அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்கள் பின்னாலேயும் நீங்கள் பெண்கள் எல்லாம் ஒன்று திரண்டு ஒற்றுமையாக இருந்தா நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்தை நல்ல விதமா எழுதிக்கலாம் இல்லையா? இல்லனா இந்த பழைய கூட்டணி இவங்க இருக்காங்க இல்லையா, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே வாக்களித்தீர்கள் என்றால் இன்னும் அதிகமான மதுக்கடைகளை திறந்து விடுவார்கள். தேவையாது, ஏற்கனவே இருக்கிறது போதும், அதுக்கு மேல இன்னும் நிறைய மதுக்கடைகளை திறந்து விடுவாங்க. ஏன்னா 11 மது தொழிற்சாலைகளை அவங்க தான் வச்சிருக்கிறாங்க. அவங்க இன்னும் அதிகமா அந்த 11 முதலாளிகள் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இன்னும் அதிகமான மதுக்கடைகளை திறந்து வச்சிருவாங்க. அவங்களுக்கு மக்களை பற்றியோ பெண்களை பற்றியோ நம்ம குழந்தைகளை பற்றியோ வருங்காலத்தை பத்தி எந்த ஒரு அக்கறையுமே கிடையாது. பணம் ஒண்ணுதான் பிரதானம். பணத்துக்காக என்ன வேணாலும் செய்து இன்னும் அதிகமான வைன் ஷாப்பை திறந்து நம்ம பசங்களை எல்லாம் குடிகாரர்களாக்கி அவங்களுடைய வாழ்க்கைய ரொம்ப ஒரு தவறான பாதைக்கு அவர்கள் திருப்பி விடுவார்கள். அதனால்தான் பெண்களாகிய மகளிராகிய உங்களிடம் நாங்க கேட்டுக்கொள்கிறது என்ன, எல்லாம் ஒரே விஷயம்தான். இந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் எல்லாம் அன்புமணி, உங்களுடைய அண்ணன் அன்புமணி உங்களுக்காக கிராமப்புற மகளிருக்காகவே கொண்டு வந்த 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. அந்த சமயம் நீங்க மீட்டிங் வந்தீங்க, உங்க ஊர்ல போய் சொல்லுங்க, இந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் நமக்கு கொண்டு வந்தது மருத்துவர் அன்புமணி தான். அவர் இன்னும் நல்ல திட்டங்களை கொடுக்க தயாராக இருக்கிறார். அவர் பின்னால நாம எல்லாம் ஒன்றுமையாக இருப்போம். நீங்க எல்லாம் சொல்லணும். நீங்க சொன்னாதான் தெரியும் மத்தவங்களுக்கு. விஷயம் தெரியாது இல்லையா? அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, ஐயோ பாவம் 1000 ரூபாய் கொடுத்தாங்க, 3000 ரூபாய் கொடுத்தாங்க, 5000 ரூபாய் கொடுத்தாங்க, அவங்களுக்கு தான் நம்ம உண்மையா இருக்கணும்னு அவங்க தவறா நினைச்சுப்பாங்க. இது ஏமாற்றுகின்ற வேலை என்று அவங்களுக்கு தெரியாது. அந்த விஷயத்தை நீங்க விஷயம் தெரிஞ்சிருக்கிறீங்க, நீங்க போய் அவங்களுக்கு சொல்லணும். அதே போல ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போனா இன்னைக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்குது. இதையெல்லாம் தந்தவர் மருத்துவர் அன்புமணி என்ற விஷயத்தை எல்லாம் நீங்கள் எடுத்து கொண்டு போய் சொல்ல வேண்டும். உங்களுக்கு நல்ல மருத்துவமனை வேண்டும், நல்ல தொழிற்சாலைகள் வந்தா பசங்க வேலை செய்வாங்க, விவசாயத்துக்கு முன்னுரிமை தரக்கூடிய அரசாங்கம் வேண்டும். அப்படி இருந்தாதான் விவசாயம் நல்லா இருக்கும். தண்ணீர் நீர்ப்பாசன திட்டங்களுக்கு முன்னுரிமை தரக்கூடிய அரசாங்கம் இருந்தால்தான் நம்ம வாழ்க்கை, நம்ம ஊரு, நம்ம மண்ணு, நம்ம அடையாளம் அதை காப்பாற்ற முடியும். இல்லனா நீங்க உயிரா மதிக்கக்கூடிய மஞ்சக்கிழங்கா இருக்கட்டும், நீங்க உங்களுடைய அடையாளமா நினைக்கக்கூடிய அந்தியூர் வெற்றிலையாக இருக்கட்டும், நம்முடைய அடையாளம் என்று நீங்கள் பெருமைப்படக்கூடிய அத்தனை விவசாய பொருட்களும் ஒரு நாள் தமிழ்நாட்டிலிருந்து காணாம போய்விடும். ஏன்னா ஒரே ஒரு நீர்ப்பாசன திட்டங்களை கூட இந்த அரசாங்கம் செய்யவே இல்லை. நீர்ப்பாசன திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அரசாங்கம் வர வேண்டும் என்றால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் அன்புமணி அவர்கள் பின்னாலும் அவர் சார்ந்திருக்கக்கூடிய வெற்றி கூட்டணி பின்னாலும் நீங்கள் ஒற்றுமையாக பெண்கள் இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நான் சொல்றது புரிஞ்சுதாமா? அதே போல சட்டமன்ற தேர்தல் வருது, அப்போ உங்களுக்கு எல்லாம் பவர் இருக்கு, அது தெரியும். அடுத்தது உள்ளாட்சி தேர்தல் வருதா? உள்ளாட்சி தேர்தல்ல நீங்களா ஓட்டு போடுவீங்களா? எல்லாம் போடுவீங்கல்ல எல்லாரும். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் நிப்பாங்க. எல்லாமே உங்க ஊர்க்காரங்களா இருப்பாங்க, இல்ல உங்க கிராமத்துக்காரங்களா இருப்பாங்க. வார்டு மெம்பர், ஒன்றிய கவுன்சிலர், அப்புறம் மாவட்ட கவுன்சிலர், சேர்மன். இப்ப இந்த விஷயம் எல்லாம் ஆம்பளைங்க மட்டும் இல்ல, பெண்களும் நிற்கலாம். 50% பெண்கள் மட்டுமே தான் நிற்க முடியும், வேற யாரும் நிக்க முடியாது. 50% பெண்கள் நின்று வெற்றி பெறலாம். ஒரு 200 ஓட்டு 300 ஓட்டு வாங்கினா வார்டு மெம்பர். வாங்குறீங்களா? வாங்குங்க. நீங்க வாங்கி நீங்க ஜெயிச்சாதான் உங்களுக்கான திட்டங்களை நீங்க செய்து கொள்ள முடியும். நீங்க ஒரு வார்டு மெம்பராவோ ஒன்றிய கவுன்சிலராவோ இருந்தா என்ன பண்ணலாம்? அந்த சந்து கடையை வச்சு வைக்க விடுவீங்களா? முதல்ல தூக்கி போடுவீங்க. யார் இந்த சந்து கடையை திறந்து வச்சிருக்கீங்க, எப்படி எங்க ஊர்ல சந்து கடையெல்லாம் திறந்து இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு கேட்பீங்களா இல்லையா? கண்டிப்பாக அந்த தைரியம் பெண்களுக்கு இருக்கிறது. மகளிருக்கு நினைச்சா எப்பேற்பட்ட ஆட்சி மாற்றத்தையும் கொண்டு வர முடியும். நீங்க உள்ளாட்சி தேர்தலில் உங்களுக்கான உரிமைகளை பெற்று எடுங்கள். அப்பதான் உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு. உங்க ஊர்ல லைட் போட்டுக்கலாம், விளக்கு எரிஞ்சா ஏதாவது தவறு நடக்குமா?
விளக்கு எரிஞ்சா யார் வர்றாங்க போறாங்க பார்க்கலாம்ல. அடுத்தது சிசிடிவி கேமரா போட்டுக்கலாம் உங்க பகுதியில. பெரிய ஏதாவது ஒரு சாலையோ தெருவுல சிசிடிவி கேமரா போட்டா யாராவது தெரியாதவங்க ஊர்ல நுழைஞ்சு குழந்தைகிட்டே தூக்கிட்டு போனா கண்டுபிடிச்சிடலாம்ல. அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம். தண்ணி வேணுமா, உங்க ஊருக்கு தண்ணி வேணும், உங்க தெருவுக்கு தண்ணி வேணும், உங்க தெருவுக்கு மின்சார விளக்கு வேணும், இல்ல சூரிய ஒளி மின்சார விளக்கு வேணும். எதுனாலுமே நீங்கள் உங்கள் பகுதிக்கு வேண்டியதை செய்து கொள்ளலாம். பெண்களாகிய நீங்கள் உங்ககிட்ட அரசியல் அதிகாரம் இருந்தால், அந்த அரசியல் அதிகாரம் ரெண்டு வாட்டி தான் உங்க கையில வருது. ஒண்ணு சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் நன்றாக முடிவெடுக்க வேண்டும். அதாவது மருத்துவர் அன்புமணி சொல்லும் அந்த கூட்டணி பின்னால் நீங்கள் அனைவரும் ஒன்றாக இருந்தால் இந்த மதுக்கடைகளை கண்டிப்பாக மூடி நம் பிள்ளைகளின் வாழ்க்கையை நல்ல விதமாக எழுதி கொள்ளலாம். அடுத்தது உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் எல்லோரும் வெற்றி பெற்று ஒரு வார்டு மெம்பராகவோ கவுன்சிலராகவோ வந்தீங்கன்னா உங்களுடைய பகுதிக்கு நல்ல விஷயங்களை செய்து கொள்ளலாம். இதையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கீங்க. யாரோ வந்தாங்க, பொய் வாக்குறுதிகளை கொடுத்தாங்க, நகைக்கடன் தள்ளுபடி, வங்கி கடன் தள்ளுபடி. நகை கடன் தள்ளுபடி எத்தனை வருஷம் முன்னாடி சொன்னாங்கம்மா? எத்தனை வருஷம் முன்னாடி? 5 வருஷம். 5 வருஷம் முன்னாடி சொன்னாங்களா நகை கடன் தள்ளுபடி? யார் நகை கடன் எல்லாம் தள்ளுபடி ஆகிவிட்டது? யாருக்குமே ஆகலையா? ஒரே ஒருத்தர் கூட ஆயிருக்கும் அது நினைக்கிறேன். யாரோ ஒருத்தருக்கு வேணா ஆயிருக்கும். எல்லாருக்கும் ஆயிடுச்சாமா? யாருக்கும் ஆகல. நகை கடன் தள்ளுபடி செய்யவில்லை. அப்ப பொய் வாக்குறுதி தானே. வாக்குறுதினா என்ன? நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம், அதை உறுதியா செய்யறோன்றதான வாக்குறுதி. உண்மை. நம்ம ஒருத்தர் சத்தியம் செஞ்சா என்ன, ஆனா உங்ககிட்ட சத்தியம் வாங்குவாங்க. பால்ல அடிச்சு தண்ணியில அடிச்சு சத்தியம் வாங்கி இந்த இதுக்குதான் ஓட்டு போடணும்னு கேட்பாங்க. உங்க பசங்க பேர்ல எல்லாம் சத்தியம் வாங்குவோமா? பசங்க பேர்ல சத்தியம் பண்ணுங்க, இந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போடணும்லாம் கேட்பாங்க. எதுக்கு? ஆனா அந்த சத்தியத்தை மீறத்துக்கு பெண்கள் பயப்படுவாங்க. ஆனா பாருங்க, உங்களுக்கு கொடுத்த சத்தியங்கள் என்ன? நாங்க தோணி மடு திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சத்தியம் செய்தார்கள், கொண்டே வரவில்லை. நகை கடன் தள்ளுபடி செய்வோம் என்று சத்தியம் செய்தாங்க, அதையும் கொண்டு வரல. கல்வி கடன் தள்ளுபடி செய்வோம் சத்தியம் செய்தாங்க, அதையும் கொண்டு வரல. பசங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்போம் சத்தியம் செய்தாங்க, அதுவும் கொண்டு வரல. அதே போல படிப்படியாக மதுக்கடைகளை மூடுவோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள், அதையும் செய்யவில்லை. அப்ப உங்ககிட்ட மட்டும்தான் சத்தியம் வாங்கி ஓட்டு வாங்கிக்கிறாங்க. அவர்கள் செய்த அத்தனை சத்தியங்களை காற்றில் பறக்க விட்டு விட்டார்கள். அதனால இனிமேல் அவர்களை நம்பி பிரயோஜனமே இல்லை. அதனால நீங்கெல்லாம் மருத்துவர் அன்புமணி பின்னால் ஒற்றுமையாக மகளிர் அனைவரும் இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மிக்க நன்றிமா, ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நேரம் இந்த வெயிலையும் இவ்வளவு பொறுமையாக உட்கார்ந்து இந்த பேச்சை கேட்டது அனைத்து சகோதரி சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி. நீங்களா பத்திரமா போனோம். உங்களை விட்டுட்டு எந்த வண்டியும் போகாது. பயப்படாதீங்க. ஐயோ வண்டியில கூட்டு வந்தாங்க விட்டு போயிட போறாங்கன்னு, அதெல்லாம் எதுவும் போக மாட்டாங்க. நீங்க எல்லாம் வண்டியில பத்திரமா ஏறி உங்களுக்கு உணவு அளித்த பின்புதான் நீங்க எல்லாம் பத்திரமா நீங்க உங்களை வீட்டுல கொண்டு போய் இறக்கிடுவாங்க. ஏன்னா உங்களுடைய பாதுகாப்பு தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களுடைய பாதுகாப்பை நாங்க உறுதி செய்வதற்காக தான் இவ்வளவு நேரம் இந்த விஷயங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதனால நீங்க எல்லாம் மருத்துவர் அன்புமணி பின்னால், அவருடைய கூட்டணி பின்னால், அவர் சொல்கின்ற அந்த சகோதரர்கள் பின்னால் இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்மா. நன்றி, நன்றிம்மா, நன்றி.